இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னு நம்ம செய்தி தெரிஞ்சுக்கணும். ஜனங்களின் பாவங்களை நீக்க இயேசு வந்தார். 2015ஆம் ஆண்டிலே பில்கேட்ஸ் ஒரு மாநாட்டிலே 3வது உலக மகா யுத்தம் என்று நாட்டுக்கு நாடு வரப்போவதில்லை, ஆனால் வைரஸினாலே பெரிய யுத்தம்தான் பூமிக்கு வரப்போகிறது என்றும், மேலும் ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேலாக மக்கள் இறந்து போவார்கள் என்று கூறினாராம். ஒருவேளை அங்கே இருந்த பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் அவருக்கு சொல்லியிருக்கக்கூடும். அவர் அதை மேடையிலே சொல்லியிருந்திருப்பார். பில்கேட்ஸ் கணினிக்கு தேவையானவற்றை விற்பனை செய்கிற பெரிய தொழிலதிபர். வைரஸை விட ஒரு பெரிய யுத்தம் உலகத்திலே நடக்கிறது. அதுதான் பாவம். இயேசு தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எவ்வளவுதான் மக்களை கண்ட்ரோல் பண்ணி கொரோனா நாட்களில் வீட்டிற்குள்ளே அமர வைத்தால் கூட மாஸ்கை அணிந்து கொண்டு வெட்டு குத்து சண்டை என்று போடுகிறார்கள் அல்லவா? அநேகர் லஞ்சம் வாங்குகிறார்கள், அநேகர் மாஸ்கை அணிந்து கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். பாவம்தான் பெரிய யுத்தமாயிருக்கிறது. பாவம் மனிதர்களை பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு கிராமத்திலே நடந்ததை கேள்விப்பட்டு அதிர்ச்சியாகினார். ஒரு ஐயா தன் மனைவியின் மீது திடீரென்று கோபப்பட்டு ஒரு மரத்தின் கீழே மனைவியை கொன்று போட்டார். அதன் பின்பு தானாக சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தீர்ப்பிலே அவருக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அந்த மரம் இருக்கிற பகுதிக்கு செல்லும் போதெல்லாம் அவருடைய மனம் வாதித்தது. ஒன்றும் அறியாத உன் மனைவியை கொன்று விட்டாயே, எந்த கபடும் இல்லாத உன் மனைவியை கொன்று விட்டாயே என்று அவருடைய மனம் வாதித்ததாம். அதனால் திடீரென்று ஒரு நாள் அவர் அந்த மரத்திலே தானும் தூக்கு போட்டு மரித்தாராம். எத்தனையோ ஆண்டுகள் அவர் சிறையிலிருந்து தண்டனை அனுபவித்தாலும் அவருடைய பாவம் அவரை விட்டு போகவில்லை. அவருடைய குற்ற மனசாட்சி அவரை குத்தி கொண்டே இருந்தது, நீங்குவதாக இல்லை. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி செய்ய மோசே மூலம் கற்பித்திருந்தார். ஆனால் அவைகளினாலே பூரணமான பாவ நிவர்த்தி உண்டாகவில்லை. எனவே தேவன் தன் சொந்த குமாரனிலிருந்து பாராமல் நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இயேசுவை அனுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இரகசிய பாவங்கள் இருக்கிறதா? அல்லது பாவம் செய்தது நிமித்தமாக குற்ற மனசாட்சி இருக்கிறதா? கபடற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் இழைத்த தீமைகள் உங்களை உறுத்தி கொண்டிருக்கிறதா? இயேசு மகாராஜா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நாளிலே பூமியிலே சிறு பாலகனார் பெத்லகேமிலே வந்து நமக்காக பிறந்தார். ஆகவே உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். உங்களுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் வெண்மையான பஞ்சை போல மாறிவிடும். ஆண்டவர் உங்களை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி ஒரே சரீரமாக உங்களை ஏற்றுக்கொள்வார். இயேசு இந்த பூமியிலே பிறப்பார் என்று மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட வீட்டின் மேலேயே ஒரு அருமையான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து சற்று தொலைவில் தான் யோசேப்பின் வீடு இருக்கிறது. அந்த காலத்திலே நாசரேத் சிறிய இடமாகத்தான் இருந்திருக்கிறது. இயேசு விசேஷ இடமாக பிறப்பார் என்று அறிவித்திருந்த போதும் கூட, பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து மேசியா தோன்றுவார் என்கிற வார்த்தை நிறைவேறும்படி நாசரேத்திலிருந்து யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியதாக இருந்தது. அரசாங்கத்திலிருந்து குடிமதிப்பு எழுதும்படி கட்டளை வந்ததால் எல்லோரும் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். மரியாளும் யோசேப்பும் பெத்லகேம் வந்தபோது குழந்தை பிறந்தது. ஆகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுமானால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற உலகமெல்லாம் இயங்கும், அரசாங்கங்களும் இயங்கும், சட்டத்திட்டங்களும் இயங்கும். தீர்க்க தரிசனம் அழகாய் நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே பெத்லகேமிலே இயேசு அழகாய் பிறந்தார். அவர் நமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அவரே நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்த வீடியோவில் இயேசு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார் என்ற தலைப்பில் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட்.